வங்கதேசத்தில் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஷேக் ஹசீனா பொதுத் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வங்கதேசத்தில் அடுத்த முக்கிய கட்சியாக PNP எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சி உள்ளது. அக்கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா டிசம்பர் 30ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதற்கிடையில் 17 ஆண்டுகள் கழித்து வங்கதேசம் திரும்பிய கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரகுமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து சமூகங்கள் மற்றும் இனக்குழுக்களின் பங்கேற்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வங்கதேசத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தவர்கள், இஸ்லாமியர்கள் என அனைவருக்கும் வங்கதேசம் சொந்தமானது என மக்கள் மத்தியில் உரையாற்றினார். இதனையடுத்து கட்சியை கட்டமைப்பதில் ஆர்வம் காட்டி வந்தார் தாரிக் ரகுமான். இந்நிலையில் PNP எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சியின் நிலைக்குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது ஒருமனதாக தாரிக் ரகுமான் PNP கட்சியின் புதிய தலைவராக நியமிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் PNP கட்சியின் புதிய தலைவராகிறார்.